ஹாய் காய்ஸ், இப்போ நான் கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். இப்போ இதில் பச்சை மிளகா 10 போட்டிருக்கேன் காய்ஸ். அப்புறம் இதில் கத்திரிக்காய் சின்ன வெங்காயத்தில், பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 10 கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன் காய்ஸ். அப்புறம் காய்ஸ் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடணும். ஏன்னா கண்டிப்பாக சாம்பார் பொடி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். மிளகாத்தூள் போடக்கூடாது, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் போடணும் காய்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளி ஒரு 10 தக்காளி, அதாவது 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 1/4 கிலோ தக்காளி போடணும். ஈவனாக போட்டிங்கன்னா அதான் காய்ஸ் சட்னி சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு கூட பிணைஞ்சு சாப்பிடலாம் காய்ஸ். ரெண்டு 4 6 8 10 தக்காளி போட்டிருக்கேன் காய்ஸ். சரிங்களா? 10 தக்காளி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 4-5 பூண்டு காய்ஸ். பூண்டு போடணும். பூண்டு போட்டிங்கன்னா சிலருக்கு இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு வாய் உயின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ சேராமல் போகும் அப்படிம்பாங்க, போடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எதுக்கு இந்த மஞ்சத்தூள் எதுக்கு போடுறதுன்னா, கத்திரிக்காய் கரப்பான்னு சொல்லி போட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மஞ்சத்தூள் போடும்போது அந்த கரப்பாத்தன்மை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் காய்ஸ். ஏன்னா கத்திரிக்காயிலே உங்களுக்கு விசில் விடும்போது உங்களுக்கு தண்ணி வரும். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் காய்ஸ். ஒரு 4-5 விசில் விடும்போது பருப்பு மத்தில் விட்டு